தற்போதைய செய்தி சென்னை ராமாபுரம் பகுதியில் ஃபர்னிச்சர் கடையில் தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. ஏராளமான ஃபர்னிச்சர் கடைகள் அங்கு இருக்கும் இடம் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் ராமாபுரம் பகுதியில் ஃபர்னிச்சர் கடையில் தீ விபத்து, 3 கடைகளில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து தொடர்பாக தீயணைப்பு வாகனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு விரைந்து கொண்டிருக்கும் அண்மை காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கீதன், சென்னை ராமாபுரம் பகுதியே புகை மண்டலமாக சூழ்ந்திருக்கிறது. 3 கடைகள் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. ஃபர்னிச்சர் கடைகள். விருகம்பாக்கம் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடி கொண்டிருக்கும் அண்மை காட்சிகளை பார்க்க முடிகிறது. உங்கள் தகவல்கள் தரலாம். உங்கள் நேரம் கீதன். வணக்கம். குறிப்பாக சென்னை ராமாபுரம் பகுதி என்பது குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. குறிப்பாக அந்த வாகன நெருக்கடியும் அந்த மெட்ரோ பணிகள் காரணமாக அந்த பகுதியில் இப்போ வழக்கம் போல் இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் உள்ள ஒரு பர்னிச்சர் கடையில் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கார் மெக்கானிக் ஷெட், பர்னிச்சர் கடை என பழைய பொருட்கள் கடை என ஒரு 3 கடைகளில் இந்த தீயானது தற்பொழுது பரவி இருக்கின்றது. இந்த தீயை அணைப்பதற்காக ராமாபுரம் விருகம்பாக்கம் தீயணைப்பு துறை வீரர்கள் தற்பொழுது போராடி வருகின்றார்கள். குறிப்பாக தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு இந்த தீ பரவினால் பெரும் சேதம் ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் ஏற்கனவே கரும்புகை இந்த பகுதியில் சூழ்ந்ததால் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பில் இருந்து மக்கள் இந்த வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பயங்கர தீ விபத்தை அணைப்பதற்காக வீரர்கள் போராடி வருகின்றார்கள். இது போன்ற கோடை காலங்களில் அதிகமான தீ விபத்துகள் ஏற்படுவது கடந்த காலங்களிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகும். அந்த வகையில் தற்பொழுது இது மின்கசிவு காரணமாக இந்த தீயணைப்பு ஏற்பட்டிருக்க கூடும் என்கின்ற அடிப்படையில் தற்பொழுது இந்த தீயணைப்பு வீரர்கள் தீ அணைக்க போராடி வருகின்றார்கள். குறிப்பாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்றும் வீரர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தந்தமைக்கு நன்றி கீதன்.